அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு நடைபெற்று 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கிறது. புத்தாண்டு பிறக்கிற பொழுது நல்ல செய்திகளாக வருவது நாட்டிற்கும் உலகத்திற்கும் நல்லது. நான் எடுத்த எடுப்பிலேயே அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு சுதந்திரமான நாடான வெனிசுலா நாட்டின் மீது படையெடுத்து தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலாஸ் மதுரோ அவரது மனைவி இருவரையும் கைது செய்து கடத்தி சென்று அமெரிக்காவில் அடைத்து வைத்து அவர்கள் மீது பழி சுமத்தி விசாரிக்கப் போவதாக அறிவித்திருப்பது மட்டுமல்ல, அமெரிக்காவின் விசாரணை எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். வெனிசுலாவே எங்கள் கட்டுப்பாட்டில் எங்களது நிர்வாகத்தில் இருக்கும் என்று அமெரிக்க அதிபரும் அறிவித்திருப்பது என்பது மிக மிக பயங்கரமான செயல், அத்துமீறிய செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டின் அதிபரை கைது செய்திருப்பதோடு அந்த நாடு எங்களது நிர்வாகத்திற்கு உட்பட்ட நாடாகத்தான் இருக்கும் என்று அறிவித்திருப்பது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதற்கு காரணம், உலகிலேயே மிக அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா இருக்கிறது. அங்கே ஏற்கனவே தனியாரிடம் இருந்ததையெல்லாம் பொது சொத்துக்களாக ஏற்கனவே மாற்றப்பட்டு விட்டது. இதற்கு முன்னர் இருந்த அதிபர் சாவேஸ் அவர்கள் காலத்திலேயே அவையெல்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டு விட்டன. இதனால் பாதித்த அமெரிக்க ஏகாதிபத்தியம், அமெரிக்க முதலாளிகள் அதை மீண்டும் தங்கள் வயப்படுத்த வேண்டும், முழுமையாக தாங்கள் சுரண்டி கொழுக்க வேண்டும் என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு, தீய நோக்கத்தோடு இத்தகைய செயலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய நாட்டு சபையினுடைய பொதுச் செயலாளர் கண்டித்திருக்கிறார். இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்திருக்கிறது. நாட்டினுடைய பிரதமர் இதை இன்னும் கண்டிக்கவில்லை. உலகத்தின் மீது, நாடுகளின் மீது, ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இத்தகைய மோசமான செயலை கண்டித்து நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும், சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடிவு செய்திருக்கிறோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்கிறோம். அதேபோல் தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு தீர்க்கப்படாமல் இருந்த மிக முக்கியமான பிரச்சனையான அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுடைய ஓய்வூதிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதேபோல் நேற்றைய தினம் தமிழக மக்கள் அனைவருக்கும், அரிசி வாங்குகிற ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைவருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதையும் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லை. குறிப்பாக மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்து மாநில அரசுக்கு சட்டபூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை கூட வழங்காமல் மறுத்து வருகிறார்கள். கல்வி நிதி 2500 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை. இயற்கை பேரிடர் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய பேரிடர் கால நிதிகள் வழங்கப்படவில்லை. ஒன்றிய அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்குரிய நிதியையும் ஒன்றிய அரசாங்கம் முழுமையாக வழங்கவில்லை. இப்படிப்பட்ட கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மாநில அரசும் மாநில முதலமைச்சரும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இன்றைக்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்
அதனுடைய மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் பாஸ்கர் உட்பட நிர்வாகிகளும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தில் அண்மை காலமாக தொழிலாளர்களுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு முழு விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் பன்னெடுங்காலமாக தொழிலாளர்கள் போராடி பெற்ற சட்டங்களை 4 தொகுப்புகளாக சுருக்கி கடந்த நவம்பர் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அவசரகதியில் நிறைவேற்றி 3 நாட்களில் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளித்து கடந்த 21ஆம் தேதி முதல் அது அமுலுக்கு வருகிறது. நவம்பர் 21இலிருந்து அமுலுக்கு வருகிறது. அதேபோல் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் ஒப்புதலோடு அதுவும் அமலுக்கு வருகிறது. இந்த இரண்டுமே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 30 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள், தமிழ்நாட்டில் 2 கோடி தொழிலாளர்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய தொழிலாளர் விரோத சட்டம். இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய காலங்களில் சங்கமே அமைக்க முடியாத ஒரு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செயலாகும். அதேபோன்று மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் சட்டம் என்பது 2005ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2006ஆம் ஆண்டு முதல் அது அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அன்றைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, செயல்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல, எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் அதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று உறுதிபட தெரிவித்து நிதிகள் வழங்கி வந்தார். 2014க்கு பிறகு மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக இந்த திட்டத்தை சீர்குலைத்து ஆண்டுதோறும் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை குறைப்பது, பயனாளிகளுடைய எண்ணிக்கை குறைப்பது என்று தொடர்ச்சியாக சீர்குலைவு நடவடிக்கையில் ஈடுபட்டு தற்பொழுது அதை முற்றிலுமாக நிறுத்தக்கூடிய வகையில் பல்வேறு திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சட்டத்திற்கு மகாத்மா காந்தியின் பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. நாட்டினுடைய விடுதலைக்காக, நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்தி விடுதலைக்காக போராடிய, விடுதலை போராட்டத்தினுடைய தந்தை என போற்றப்பட்ட, தேசத்தின் தந்தை என போற்றப்பட்ட மகாத்மா காந்தி நாடு விடுதலை பெற்ற 5 மாதம் 15வது நாளில் படுகொலை செய்யப்பட்டார். கோட்சேயினால் சுட்டு கொல்லப்பட்டார். இன்றைக்கு காந்தியினுடைய பெயரே இருக்கக்கூடாது என்கிற முறையில் அந்த சட்டத்திற்கு உள்ள அந்த காந்தியின் பெயரை நீக்கியதோடு மட்டுமல்லாமல், ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் முழு பொறுப்பேற்று செயல்படுத்திய அந்த சட்டத்தை தற்பொழுது திருத்தப்பட்டிருக்கிற சட்டத்தில் 60% ஒன்றிய அரசும் மீதி 40% மாநில அரசாங்கமே அந்த நிதியளிப்பை செய்ய வேண்டும் என்று மிக கடுமையான நிதி சுமையை மாநிலங்களின் மீது சுமத்தி இருப்பது மட்டுமல்ல, இதற்கு முன்னர் இந்த வேலை உறுதியளிப்பு சட்டத்தை ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தகைய பணியை மேற்கொள்வது என்பது குறித்து கிராம சபை கூடி, நாடாளுமன்றத்திற்கு சமமான அமைப்பு கிராம சபை, அந்த சபை கூடி தீர்மானித்து ஊராட்சி மன்றத்தின் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்து திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தன. தற்பொழுது மோடி அரசாங்கம் அந்த உரிமைகளை முற்றிலுமாக பறித்துவிட்டு நாங்கள் சொல்லுகிற வேலையைத்தான் செய்ய வேண்டும், எந்த வேலை என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று திருத்தம் செய்திருப்பது எதிர்காலத்தில் இந்த திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பதற்குரிய மிக மோசமான நடவடிக்கையாகும். ஆகவே இந்த திட்டத்தை சொல்லுகிற பொழுது 100 நாள் என்பதை நாங்கள் 125 நாளாக உயர்த்தியிருக்கிறோம் என்று திரும்ப ஒன்றிய அமைச்சராலும் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய விளம்பரத்தின் மூலமாக திரும்ப சொல்லப்படுகிறது. கடந்த காலத்தில் 100 நாள் கூட எந்த மாநிலத்திலும் முழுமையாக வேலை கொடுத்ததே கிடையாது.
அதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டது கிடையாது. இத்தகைய சூழலில் இப்பொழுது 125 நாள் என்பது எப்படி சாத்தியமாகும் என்கிற கேள்வி எழுகிறது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை கண்டித்து ஏற்கனவே அனைத்து கட்சிகளும் இணைந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காந்தியின் பெயரை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே தவிர இந்த கொண்டு வந்த திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். 125 நாள் என்று அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 150 நாளாக கொண்டு வருவோம் என்றும் சொல்கிறார். முற்றிலுமாக கிராமப்புற தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை, புதிய சட்டத்தை எடப்பாடி அவர்கள் வரவேற்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதேபோல் தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற மிக மோசடித்தனமான அந்த சட்டத்திற்கு எதிராக இதுவரையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயே திறக்கவில்லை, மௌனம் சாதிக்கிறார். அவர்களும் சங்கம் வைத்திருக்கிறார்கள், அண்ணா தொழிற்சங்க பேரவை என்று சங்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த சங்கத்திலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் உறுப்பினராக இருக்கிறார்கள். அப்படி ஒரு சங்கத்தை வைத்துக்கொண்டு தொழிலாளர்களுக்காக பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டு தொழிலாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற இவைகள் குறித்து எதிர்த்து பேசுவதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை. இத்தகைய நிலையில் வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும், விவசாய சங்கங்களும், விவசாய தொழிலாளர் சங்கங்களும் இணைந்து ஒரு நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றன. அந்த போராட்டத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் முழுமையாக பங்கேற்பது என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறது. அன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் தொழிலாளர்களோடு இணைந்து, விவசாயிகளோடு இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே ஒன்று வருகிற ஜனவரி 30ஆம் நாள் தேசப்பிதா காந்தியினுடைய நினைவு நாளாகும். அந்த நினைவு நாளில் இன்றைக்கு மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டத்திற்கு எதிரான அந்த புதிய சட்டத்தை எதிர்த்தும், தேசப்பிதா காந்தியினுடைய பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்தும் அனைத்து கிராமங்களிலும் மகாத்மா காந்தியின் படங்களை வைத்து அஞ்சலி செலுத்துவதோடு இந்த சட்டத்திற்கு எதிரான கண்டன குரலை எழுப்புவதென்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் நேற்றும் இன்றும் தமிழகத்தில் வலம் வந்து இருக்கிறார். அவர் வருவதற்கு முன்னதாகவே ஊடகங்கள் அமித்ஷா வருகிறார், கூட்டணியை அமைக்கப் போகிறார், அறிவிக்கப் போகிறார், ஒரு மிகப்பெரிய பிரளயமே தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு வந்தன. ஆனால் எந்த பிரளயமும் ஏற்படவில்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து வரவேற்கக்கூட இல்லை. விமான நிலையத்தில் மற்றவர்கள் வரவேற்கக்கூட இல்லை. அவர் புதுக்கோட்டைக்கு அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்கிற நாகரிகத்தை கூட கருதாமல், அவர் வைக்கிற பொறுப்பிற்கு ஏற்ப கூட பேசாமல் ஒழித்து விடுவேன், அழித்து விடுவேன் என்று பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வருகிற தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியை தோற்கடிப்போம், பாஜக அதிமுக சேர்ந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் பேசுகிறார். கூட்டணி ஆட்சி என்று தெளிவுபட மிக உறுதியாக சொல்லுகிறார். அதே நாளில் சேலத்தில் பேசுகிற பொதுக்கூட்டத்தில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், தனித்து ஆட்சி அமைப்போம் என்று அவர் அறிவிக்கிறார். ஒரே கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய இரு தலைவர்கள் இருவேறு விதமாக பேசுகிறார்கள். அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்கிறார், எடப்பாடி பழனிசாமி தனித்த ஆட்சி என்று பேசியிருக்கிறார். இதிலிருந்தே அந்த கூட்டணியுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் தமிழகம் மிக தெளிவாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை என்று எடப்பாடி அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, இனி எக்காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்தார்.
அப்படி அறிவித்தவர் இப்பொழுது கூட்டணி சேர்ந்திருக்கிறார். அது அவர் விருப்பம். அதே நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தல் உட்பட 4 தேர்தலை சந்தித்திருக்கிறது. 2019 நாடாளுமன்றத்தில் சந்தித்தது, வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்றத்தில் சந்தித்து வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 19 காட்டிலும் மேலும் வருடங்களில் கூடுதலாக வெற்றி பெற்று 40க்கு 40 என்கிற முறையில் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி நீடித்ததாக நான் அறிந்த வரையில் எந்த கூட்டணியும் அமைந்தது கிடையாது. இதுதான் முதல் முறையாக அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இது ஒரு கொள்கை பூர்வமான கூட்டணி. இந்த கூட்டணியில் குழப்பம், இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியேறும் என்று எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினரும் பல இடங்களில் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் எல்லாம் வெளியேறி வந்தால் நாங்கள் ரத்தன கம்பளம் கொண்டு வரவேற்போம் என்று கூட அறிவித்தார். நீங்கள் விரிப்பது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்தக்கரை படிந்த கம்பளம் என்று அப்பொழுதே பதில் சொல்லிவிட்டோம். இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தொடர்ந்து நீடிப்பது மட்டுமல்ல, இந்த அணிதான் வெற்றி பெறும். இதுதான் யதார்த்தமான நிலைமை. வெற்றி பெறுவது மட்டுமல்ல, திமுக தனித்த ஆட்சி அமைக்கும். அறுதி பெரும்பான்மை பலத்தோடு எப்படி சென்ற முறை ஆட்சி அமைத்ததோ அதே போல் இந்த முறையும் ஆட்சி அமைக்கும். மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள் என்பதுதான் களத்தில் உள்ள யதார்த்தமான நிலைமை என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறது. இணக்கம்னா என்ன இணக்கம்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டால் இணக்கம். மத்திய அரசாங்கம் நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள் என்று உத்தரவு பிறப்பிப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவோம் என்பார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சீர்குலைப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒன்றிய அரசாங்கம் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு முழுமையான நிதியை வழங்கியது. இப்பொழுது நாங்கள் வழங்க மாட்டோம், 60% தான் கொடுப்போம், 40% நீங்கள் போட வேண்டும் என்று மாநில அரசின் மீது நிதிச்சுமை ஏற்படுத்துவார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை சுருக்கி 4 தொகுப்புகளாக மாற்றி சங்கமே வைக்கக்கூடிய உரிமையை கூட பறிப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொண்டால் இணக்கம். இதுக்கு பேர் இணக்கம்னு எப்படி சொல்கிறது? இந்த இணக்கத்திற்கு எடப்பாடி பொருத்தமானவர் தான். மற்ற கட்சிகள் எப்படி இணக்கமான எப்படி எதிர்பார்ப்பது? அப்படி என்றால் நீங்கள் சொல்கிற சகோதரி தமிழிசை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பாஜகவுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் உங்களுக்கு உரிய நிதிகளை பூரா வழங்குவோம், இல்லை என்றால் வழங்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இது என்ன சர்வாதிகார நாடு? இது ஒரு ஜனநாயக நாடு, கூட்டாட்சி முறை தான். மக்கள் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த கட்சியை ஆட்சி வைப்பதற்கு அதிகாரம் இருப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுகிறது, என்ன வழிகளை பின்பற்றி வருகிறார்கள் சொன்னால், எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் குற்றம் சுமத்தி வருகிறோம், பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பாகவத் என்ன சொல்கிறார்? கொல்கத்தாவில் இந்தியா இந்து நாடு, அரசியலமைப்பு சட்டம் அதை அங்கீகரிக்கல, அது எங்களுக்கு கவலை இல்லை. சூரியன் கிழக்க உதிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை கேட்டல்ல. அதே போல் எங்களை பொறுத்த மட்டில் இந்தியா இந்து நாடு என்று அறிவிக்கிறார். இந்தியா மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றுகிற நாடு. இதுவரைக்கும் மற்ற பாஜக தரப்பிலிருந்து இப்படி சொல்லக்கூடாது என்று கூட கருத்து சொல்லவில்லை. பகிரங்கமாக இப்படி சொல்லுகிறார்கள். மத கலவரங்களை உருவாக்குவது, கடவுளின் பெயரால் கலவரங்களை உருவாக்குவது, அதன் மூலமாக அரசியல் நடத்துவது. அண்மையில் கிறிஸ்மஸ் விழா நடைபெற்றது. நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் டெல்லியில் தேவாலயத்திற்கு சென்று அங்கே வணங்குறதா பிரார்த்தனை செய்தார். அங்கே இருக்கிற பிஷப்பு அந்த பிரார்த்தனையை வழிநடத்தினார். தினமணி பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாக படத்தோடு வெளிவந்திருக்கிறது, மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு தேவாலயத்துக்கு போய். வட மாநிலங்களில் மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில்
மற்ற இடங்களில் தேவாலயங்கள் இடித்து நொறுக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்து தாத்தா அணிகிற தொப்பிகளை விற்பனை செய்த விற்பனையாளர்கள் வியாபாரிகள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். இதுதான் பிஜேபி. இந்த பிஜேபியை எப்படி ஆதரிக்க முடியும்? இதையெல்லாம் ஆதரித்தால் தான் நிதி கொடுப்பேன் என்று சொன்னால் இப்படி அராஜகம் பண்ணுகிற உங்களை மக்கள் விரைவாக வீட்டுக்கு அனுப்புவார்கள். கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் அந்த கூட்டணி ஆட்சி அமையணும், அதற்கான நேரம் இதுதான் அப்படின்ற மாதிரியான குரலும் திமுக கூட்டணியில் இருந்தும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நான் தான் சொல்லிட்டேனே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான் வரக்கிற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறும், நல்ல வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து சென்னையில் போராட்டங்கள் தூய்மை பணியாளர்கள், அடுத்ததாக இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வேணுன்ற தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ அறிவிப்புகள் வந்துருக்கு, அவங்க கைது செய்யப்பட்டு இருக்காங்க. சென்னையிலேயும் நடக்குது, மற்ற இடங்களிலும் நடக்குது. அண்மையில் கூட கடந்த 3ஆம் தேதி ஏஐடியூசின் தலைமையில் இயங்கக்கூடிய தூய்மை பணியாளர் சங்கத்தினுடைய மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் தருமபுரியில் இந்த சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. அதில் நானும் கலந்து கொண்டேன், தொழிற்சங்க தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். சமவேளைக்கு சம ஊதியம், தூய்மை பணியாளருக்கு வேலை பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் அந்த பொதுக்கூட்டத்திலும் பேசினோம். மாநாட்டிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் அரசு பணியாளர் ஆசிரியர் பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற பொழுது மற்றவருடைய பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதே போன்று இவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அந்த டார்கெட் தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு மீண்டும் அறிவிக்கிற வகையெல்லாம் பேசுகிறாரு. ஏற்கனவே மற்ற மாநிலங்கள் நாங்கள் ஆட்சி பிடிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடு மேற்கொள்ளுங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கோம். அமித்ஷா ஆசைப்படுவதையோ கனவு காடுவதையோ நாம் நீ ஆசைப்படக்கூடாது என்று நான் சொல்ல முடியாது. அவருடைய கனவையும் நம்மளால் கலைக்கவும் முடியாது, கலைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அமித்ஷா விரும்புவதை போல தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு ஒரு தனித்துவமிக்க நாடு, உண்மைகளை புரிந்து கொண்ட மக்கள் வசிக்கக்கூடிய மாநிலம் இந்த மாநிலம். யதார்த்த நிலைமைகள் தெரியும். ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதும், ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா பஜ்ரங்கதள் கும்பல் ஒரு மத கலவரங்களை மோதலை உருவாக்குகிறார்கள் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் அமித்ஷா ஒரு முறை அல்ல 1000 முறை இங்கே பிரச்சாரம் செய்தாலும் அவருடைய பிரச்சாரம் எடுபடாது. அவருக்கு இரட்டை நாக்கு. பீகாரிலே பிரச்சாரம் செய்கிற பொழுது என்ன பிரச்சாரம் செய்தார் மோடியும் அமித்ஷாவும்? பீகாரிகளை தமிழ்நாட்டு மக்கள் தாக்குகிறார்கள், மோடி குறிப்பாக ஸ்டாலின் தாக்குகிறார் என்று பிரச்சாரம் செய்தார். ஒடிசாவில் பிரச்சாரம் செய்கிற பொழுது தமிழர்களை திருடர்கள் என்று வர்ணித்தார்கள். இப்போ இங்கே புதுக்கோட்டையில் அமித்ஷா பேசுகிற பொழுது தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் மிகுந்த பெருமிதத்தோடு புகழ்ந்து பேசுகிற காட்சி ரெண்டையுமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தங்களை திருடன் என வர்ணித்த அமித்ஷாவையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது புகழ்ந்து பேசுவதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உரிய பாடத்தை உரிய நேரத்தில் வழங்குவார்கள். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக 2வது இடத்துல தமிழக வெற்றிகளும் விஜய் வருவார் அப்படின்றது, இந்த 3வது இடத்துல அதிமுக அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பில் நான் பெரிய நம்பிக்கை உடையவன் இல்லைண்ணா. என்னை பொறுத்த மட்டும் இந்த கருத்து கணிப்பு நம்பிக்கை உடையவன். ஆனால் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பது மிக மிக சரியானது. அதான் தொடக்கத்திலே சொன்னேன். போட்டி 2வது இடத்துக்கு யார் வருவது என்பதில் போட்டி இருக்குது. அந்த போட்டி புதிதாக தொடங்கி இருக்கிற கட்சிக்கும் ஏற்கனவே இருக்கிற கட்சிக்கும் அதிமுகவுக்கும் விஜய் கட்சிக்குமான போட்டி. 2வது இடத்துக்கு யார் வர்றது என்பதில் போட்டி இருக்குது. அந்த கருத்து கணிப்புப்படி விஜய் 2வது இடத்துக்கு கூட வரலாம், எடப்பாடி 3வது இடத்துக்கு கூட போகலாம். அல்லது சில தொகுதிகளில் 2வது இடத்துக்கு எடப்பாடி வரலாம், சில தொகுதிகளில் அவங்க 3வது இடத்துக்கு போகலாம். ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு நாங்கள் தான் திரும்பவும். அதுதான் கருத்து கணிப்பு சொல்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை நான் பார்க்கல. கருத்து கணிப்பு இருக்கா இல்லையா, யதார்த்தமான தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான். திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போது பொங்கல்
பரிசு 5000 கொடுக்கணும் ஆ? எதிர்கட்சியாக இருக்கும்போது பொங்கல் பரிசு 5000 கொடுக்கணும்னு போனவர் 3000 தான் கொடுத்துருக்காரு. அது பேங்க் வங்கியில் போடாமல் பேங்க் வங்கி கணக்கில் செலுத்தாமல் நேரடியாக வாங்கணும்னு சொல்லி பெண்களுக்கு சிரமத்தை கொடுக்குது திமுக தமிழிசை சொல்லியிருக்காங்க. நேரடியாக பணத்தை வாங்குறதுக்கு பெண்களுக்கு சிரமத்தை கொடுக்குறாங்க. நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தாம ரேஷன் கடையில் வாங்கிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பெண்களுக்கு சிரமத்தை கொடுக்குறாங்க. மொத்தமாக வாங்க சொல்றாங்க. அது இல்லாமல் தேர்தலுக்கான அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு பணியாளர் ஆசிரியர் பிரச்சனையை தீர்த்தோன்னே தீர்க்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, ஆசிரியர்களும் அரசு பணியாளரும் போராடி கொண்டு பிரச்சனை தீர்க்கப்படவில்லைன்னு பேசிகிட்டு இருந்தார். பிரச்சனையை தீர்த்தோன்னே இது தேர்தலுக்காக தீர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா தீர்க்க வேண்டாங்கிறார். பிரச்சனையை தீர்க்காதீங்க, பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கோம், அப்போ தான் நாங்கள் சௌகரியமாக இருப்போம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி பொங்கலுக்கு உங்களுக்கு நல்ல மனம் இருந்தால் வரவேற்கணும், முடியலையா அமைதியானாச்சும் இருக்கணும். பொங்கலுக்கு 3000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. கரும்பு 1 கிலோ, கரும்பு முழு கரும்பு 1 கிலோ, அரிசி 1 கிலோ சர்க்கரை கொடுக்கப்படுகிறது. நல்ல மனம் இருந்தால் வரவேறுங்க. இந்த பணத்தினுடைய அருமையும் அரிசி வெள்ளத்தினுடைய அருமையும் ஏழை மக்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சொல்கிற தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கு இது புரியவே புரியாது, என்னென்னு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு 3000 ரூபா பணம் ஒரு பெரிய பணம் அல்ல. ஏன்னா அவங்க இதில் புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநராக பணியாற்றினார்கள். அப்போ அடிக்கடி நாங்கள் அரசியல் பணிக்காக புதுச்சேரி செல்வதுண்டு. அப்பொழுது அங்கே பொதுமக்களின் இடத்துல சொல்லுது, உங்கள் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற தமிழிசை அவர்கள் ஆள் குள்ளமாக இருந்தாலும் கை ரொம்ப நீளமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எந்த இடத்துல சொன்னார்னு எனக்கு தெரியாது. புதுச்சேரி மக்கள் அப்படி சொன்னார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அம்மாவுக்கு இந்த 3000 பெருசு அல்ல. அதனால் அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. இந்த முறை எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறோம், அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் எப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா நாங்கள் எத்தனை இடத்துல போட்டி போடுறோன்னு கேட்குறீங்களா? 234 தொகுதி இருக்குது. எங்கள் கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, 10க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறது. திமுக தலைமை தாங்குகிறது. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் குழு அமைக்கலை, பேச்சுவார்த்தை குழு இன்னும் திமுக அமைக்கலை. அமைச்ச பிறகு தான் மற்ற கட்சிகள் அமைப்பாங்க. அமைத்து அந்த குழுவில் நேருக்கு நேராக அமித்ஷாட்ட போய் கையை கட்டிட்டு எடப்பாடி நிற்கிற மாதிரி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. சமமாக உட்காந்து எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்போம். அவர்களால் என்ன கொடுக்க முடியும்னு அவர்கள் சொல்வார்கள். 2 பேரும் பரஸ்பரம் அப்படி தீர்த்து கொள்வோம். இது பொது வெளியில் விவாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த தேர்தல் 4 முனை போட்டியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் கள நிலவரம் 4 முனை போட்டியாக தான் இருக்குது. ஒருவேளை இப்போ அமித்ஷாவை வேலுமணி போன்றவர்கள் ரகசியமாக சந்திப்பதன் மூலமாக 5 முனை போட்டி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.